வணக்கம், வணக்கம் பாரத் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க? தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் இல்லை. 2026ஆம் ஆண்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னதுக்கு, ஒரு வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் பிரேமலதா. 2வது செய்தி எடப்பாடி உரிமையில் பேசிய ஆதவ அர்ஜுனா வந்து, நான் தெரியாம பேசிட்டேன் ஐயா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. 3வது விஷயம், இந்த ஞானசேகரன் வழக்கு. யார் அந்த சார் அப்படின்னு கேட்டார் இல்லையா? அதே போல அதிமுக ஆட்சி நடந்த சில குற்றச்சாட்டுகளுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்தார்? கொடநாடு வழக்காகட்டும், நம்ம பொள்ளாச்சி வழக்காகட்டும், இதிலெல்லாம் வந்து 2 ஆண்டுகள் கழித்து எஃப்ஐஆர் போட்ட கதைலாம் இருக்கு. அத பத்தி விரிவாவே பார்க்கலாம். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அதிமுகவுடைய அ இயலாமை அப்படிங்கிறது வந்து நெறைய விஷயங்கள வெளிப்படுகிறது. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேமுதிகவுக்கு சீட்டு கிடையாது.